வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெண்டிக்காய் கழனி மண்டி போட்டு ரசம் வைக்கலாம். ரசம் கூட்டி வச்சுக்கோ. முறைக்கட்ட போது வெண்டிக்காய் மண்டி வைக்கலாம். வெண்டிக்காய் கழனி மண்டி இது சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரசத்துக்கு தயிர்த்தா வச்சுக்கலாம். இந்த கடையில பார்த்து பச்சை வெங்காயம் முழுசா போடணும். சின்ன வெங்காயம் தான் போடணும். பச்சை மிளகாய், தக்காளி போடக்கூடாது. அரிசி கலந்து தண்ணி, கழனி தண்ணியில புளிய கரைக்கணும். அரிசி கலந்து அடி தண்ணியில புளிய கரைக்கணும். அதான் நல்லா ருசியா இருக்கும். வெண்டிக்காய் போட்டு கழனி தண்ணி, அரிசி கலந்து கழனி தண்ணியில புளிய கரைச்சி வச்சுருவோம். அதை ஊத்திடலாம். கொஞ்சம் நல்லா வேகணும். வெண்டிக்காவை இப்படி அரிசி கலைஞ்ச அடி கழனியில தான் வைக்கணும். சூப்பரா இருக்கும், நல்லாவும் இருக்கும், டேஸ்டா இருக்கும். தயிர் சோறு, சாம்பார், ரசம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். தொண்டி பக்கம் இருக்கவங்கள தான் அடிக்கடி செய்வாங்க. கலந்து பாருங்க. அவ்வளவுதான். இப்படி ஸ்டேஜ்ல இறக்கிடணும். அந்த கீழே கழனி தண்ணி இருக்க மாதிரி இருக்கணும். இல்ல கழனி தண்ணி அடி அரிசி கலவை கழனி கீழே இருக்க மாதிரி இருக்கணும். நல்ல வாடையா, பிளேவர் அப்படி ஒரு வாடையா இருக்குது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. சங்கீதம் 19:7 தியானத்துக்குரிய வசனம். தேங்க்யூ.